வருகிறோம். பீகார் மக்களின் முடிவை ஏற்றுக்கொள்வதாக நிதிஷ்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். பீகார் வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகள் தற்பொழுது வெளியாக இருக்கும் நிலையில் மக்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்து பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார் பதிவை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தங்களுடைய அரசன் மீது நம்பிக்கை வைத்து அறுதி பெரும்பான்மை வழங்கியதற்கு பீகார் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த தேர்தலுக்கு முழு சப்போர்ட் அளித்த பிரதமர் மோடியும் வழங்குவதாக நிதிஷ்குமார் தன்னுடைய அந்த பதவியில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்குமே தன்னுடைய நன்றியையும் கூறுவதாக அவர் தெரிவித்துள்ள நிலையில், குறிப்பாக இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒற்றுமையை முன்னிறுத்தி தேர்தலை வென்றுள்ளது என்ற ஒரு கருத்தையும் நிதிஷ்குமார் பதிவிட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் பீகாரினுடைய வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையுமே தேசிய ஜனநாயக கூட்டணியானது எடுக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். பீகாரை மேலும் வளர்ந்த மாநிலமாக மாற்றுவது என்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.